ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். சென்ற அறிமுக வகுப்புல இந்த ஆன்லைன் ஜோதிட வகுப்பு ஏன் ஆரம்பிச்சோம்? இதை எப்படி நீங்க பயன்படுத்திக்கணும்? அப்படிங்கிறது ஒரு 10 நிமிட வீடியோல பார்த்தோம். இப்பொழுது ஜோதிடத்தின் அறிமுகம். ஜோதிடம் என்றால் என்ன? ஜோதிடம் எப்படி எப்படி உருவானது? ஜோதிடம் என்பது எப்படி உருவானது? என்பதை பற்றி ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். ஜோதிடம் என்றால் என்ன? ஜோதிடம் என்ற வார்த்தையின் பொருள் ஜோதி பிளஸ் இடம் அப்படின்னு பிரிக்கலாம் தமிழ்ல. இடம் என்பது இருள் அல்லது துன்பம் என்பதை குறிக்கும். ஜோதிடர்னு சொல்லுவாங்க. இடர் என்றால் துன்பம் அல்லது இருள். அது தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஜோதி என்றால் ஒளி ஏற்றுவது. ஜோதிடர் என்றால் ஒரு துன்பம் நிறைந்த காலத்துல ஒரு ஒளி ஏற்றுபவர் அல்லது துன்பம் நிறைந்த காலத்தை சுட்டி காட்டுபவர் அப்படிங்கிறதுதான் ஜோதிடர் அப்படின்னு சொல்றோம். ஒரு இருளுள்ள இடத்தில் விளக்கு ஏற்றினால் எப்படி ஒளி பரவி கண்களுக்கு ஒரு வெளிச்சம் தெரியுமோ, அங்க உள்ள பொருட்கள் அனைத்தும் தெரிய ஆரம்பிக்கும். அதான் ஜோதிடம் அப்படின்னு சொல்றோம். ஒரு அறையில் இருள் இருக்கிறதுன்னு வச்சுப்போம். நம்ம சொந்த வீடாவே இருந்தாலும் இருட்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா பார்த்து நகர்ந்து மெதுவா போவோம். ஒன்னொன்னா தடவிட்டே போவோம். சொந்த வீடாவே இருந்தாலும் டேபிள் சேர் இருக்கும், தண்ணி நடுவுல இருக்கும், குழந்தைங்க தண்ணி டம்ளரை கீழே வச்சிருப்பாங்க. ஏதோ ஒரு முறையில நம்ம மெதுவா பார்த்து போவோம். சில பேர் விழுகவும் செய்வாங்க. சில பேருக்கு வெளிச்சத்திலேயே தடவிட்டு போவாங்க. ஏன்னா மொபைல் போன் வந்துருச்சு, டெக்னாலஜி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிருச்சு. வெளிச்சத்திலேயே சில பேர் தடுக்கி விழுகிறவங்களும் இருக்காங்க. அப்ப அவங்க கண் மறைக்கப்படுகிறது. வெளிச்சம் உள்ள இடத்திலும் கண் மறைக்கப்படுகிறது. இருளில் மறைவது நமக்கு தெரியும், சரி இருட்டு இருக்கு அதனால தெரியல அப்படின்னு தெரியும். ஆனால் வெளிச்சம் உள்ள இடத்திலும் மறைக்கப்படுகிறது. அதான் நம்ம ஜோதிடத்துல மறைவு ஸ்தானம்னு சொல்றப்ப ரொம்ப ஆராய்ச்சிக்குட்பட்டு ரொம்ப ஆய்வு நிலையில இருந்து பார்க்கணும். அதை மறைவு ஸ்தானம்னா மறைக்கப்பட்டது. அது ரொம்ப பேர் துர்ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே வெளிச்சம் இருக்கு, இருந்தாலும் கண்ணு தெரியல, கவனிக்கல, கீழே விழுந்துட்டான். நல்லா தெரியும், எம்காம் படிச்சவர், பினான்ஸ்ல எம்பிஏ படிச்சவர், எம்பிஏ பினான்ஸ் முடிச்சவர், நிறுவனத்துல பினான்ஸுக்கு டைரக்டரா இருக்காரு. பட் அவரு போய் நிதி நெருக்கடிக்குள்ள ஆகுறாரு. அவரு லட்சக்கணக்குல பணத்தை எங்கேயோ போய் முதலீடு செஞ்சு ஏமாந்து போறாரு. ஏதோ ஒரு அடிப்படை மனிதர், எதுவும் தெரியாதவர் ஒருத்தர் ஏமாத்திட்டாரு, ஒரு 1000 ரூபாய் ஏமாத்திட்டாருன்னா அது உண்டு. ஆனா நன்கு அவருக்கு இருளில் விளக்கேற்றுவது. இவருக்கு நன்கு படித்தவர், நன்கு தெரியும், நிதித்துறையிலே இருக்கிறவர், நிதியில் எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவர். அவரும் இந்த மாதிரி சிக்கல்ல மாட்டிக்கிறார். அதுவும் வெளிச்சத்திலும் கண்ணு தெரியாது. அந்த மாதிரி ஒரு இருள் நிறைந்த இடத்தை விளக்கு ஏற்றுதல், இதுதான் ஜோதிடம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஜோதிட கலையை கற்றவர் அதை வைத்து வாழ்வியல் முறையை ஒழுங்குபடுத்துவதற்கான ஆலோசனை சொல்பவருக்கு பேர் ஜோதிடர். ரொம்ப பேருக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு, என்னன்னா ஜோதிடர் சொல்றது நடக்கும்னு. அப்படி இல்லை, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. ஜோதிடர் சொல்றது நடக்கல, என்ன நடக்க போகுதுங்கிறத யூகிச்சு அவர் சொல்றார். அவர் சொன்னா கரெக்டா நடக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை. ஜாதகம் மூலமாகவோ அல்லது பல்வேறு பரிச்சயங்கள் மூலமாகவோ அவர் யூகித்து சொல்வதை, இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கணும்,
யூகித்து சொல்வதை, சில ரூல்ஸ் எல்லாம் அவர் படிச்சிருக்காரு, அந்த ரூல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி பார்க்கிறாரு, அவருடைய அனுபவத்தையும் அப்ளை பண்ணி பார்க்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு ரிசல்ட் சொல்றாரு. இட் இஸ் பியூர்லி ப்ராபபிலிட்டி. நிகழ்தகவுன்னு தமிழ்ல சொல்லுவோம். ஆம் அல்லது இல்லை என்பதற்கு நடுவில் ஒருவர் ஒரு விதிமுறைகளை உபயோகித்து அவருடைய வாழ்க்கையில் நடக்க போகும் நிகழ்வுகளை கணிக்கிறார். அவர் சொல்றதுனால நடக்கல, நடப்பதாக நடக்கும் என்று இருப்பதாக அவர் கூறுகிறார் என்பதை எடுத்துக்கொள்ள. ஜோதிடம் இந்த வார்த்தையின் புரிதல் ரொம்ப முக்கியம். ஜோதிடம் என்பது ஒரு அறிவியலா அல்லது இது ஒரு கலையா, ஆர்ட்ஸ் ஆர் சயின்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. நீங்க இந்த பல்கலைக்கழகங்கள்ல படிக்க போனீங்கன்னா பாடத்திட்டத்துல முதல் முக்கியமான வினாவா இருக்கும், ஜோதிடம் என்பது சயின்ஸ் ஆர் ஆர்ட், கலையா அல்லது அறிவியலா அப்படி என்று. சில பேர் சொல்லுவாங்க, ஜோதிடம் வகுப்பு எடுக்கிறீங்களா, நீங்க திருக்கணிதம் சொல்லி தருவீங்களா அல்லது வாக்கியம் சொல்லி தருவீங்க? ஏன்னா நம்ம பஞ்சாங்கல்ல 2 வகை பஞ்சாங்கம் இருக்கு, 2 வகையான கணக்கீடுகள் இருக்கு ஜோதிடத்தை. ஒண்ணு திருக்கணிதம், இன்னொன்னு வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் பெரும் மிகப்பெரிய பிரிவுகள். ஆனால் நம்ம அப்ளை பண்றது எல்லாமே ஒண்ணுதான், விதிமுறைகள் ஒண்ணுதான். A² + B² = C². பித்தாகரஸ் தேரம் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். பட் அதே நீங்க வந்து ஒரு சின்ன பில்டிங்க்கு அப்ளை பண்ணலாம், மவுண்டெயினுக்கும் அப்ளை பண்ணலாம், ஒரு மரத்தின் ஹைட்டுக்கும் அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி விதிமுறைகள் ஒண்ணு, அதை காட்டுகின்ற பாதைகள் வேறு வேறு. இந்த திருக்கணிதம் என்ன சொல்லுதுன்னா, திரு என்றால் பார்ப்பது என்று அர்த்தம். கண்ணால் பார்த்து கணித்தது திருக்கணிதம், கண்ணால் பார்த்து கணித்தது. திருக்கணிதம் என்ன சொல்லுதுன்னா, இது முழுவதும் அறிவியல் அப்படின்னு. ஜோதிடம் முழுவதும் அறிவியல். வாக்கிய பஞ்சாங்கம், வாக்கியம்னா என்ன அர்த்தம்னா, பல நெடுங்காலங்களுக்கு முன்னாடி சித்த புருஷர்களால் பல்வேறு மௌன நிலையில் இருந்து அவர்கள் கண்டறிந்ததை வாக்கு மூலமாக அவர்களுக்கு சீடர்களுக்கு பகிர்ந்து கொண்டதை பதிவு பண்ணி வாக்கிய பஞ்சாங்கமாக உருவாக்குகிறது. அதை அடிப்படையாக கொண்டு ஜோதிடம் சொல்வது வாக்கிய பஞ்சாங்கம். வாக்கியம் இது முழுவதும் கலையை அடிப்படையாக வைத்து, ஆர்ட்ஸ், சயின்ஸ் ஆர் ஆர்ட்ஸ். அதனால நம்ம வாக்கியமா திருக்கணிதமா என்பது அல்ல, எது நிகழ்வில் வந்து நடக்குது. இப்ப கோயில்ல ரொம்ப இடத்துல வந்து வாக்கியம் தான் பயன்படுது. சனி பெயர்ச்சி எடுத்துக்கிட்டாலும் குச்சனூர் சனி பகவான் கோயிலையோ திருநள்ளார் கோயிலையோ கரெக்டா அந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சி தான் அங்க குறிகள் காட்டுகிறது. காகங்கள் குளத்தை கடப்பதோ அல்லது பல்வேறு காகங்கள் சிறுவோ அவங்க சில குறிப்புகள் வச்சிருக்காங்க, சனி பெயர்ச்சி ஆவதற்காக சில நிகழ்வுகள் வச்சிருக்காங்க. அதே மாதிரி குரு பெயர்ச்சிக்கும் வாக்கிய பஞ்சாங்கம் படி நடக்குதுன்னு அவங்களுடைய ஒரு, ஏன்னா அவங்க ஆர்ட் யூஸ் பண்றாங்க, கலையை யூஸ் பண்றாங்க, அவங்களுடைய அனுபவத்தை யூஸ் பண்றாங்க, கலையை யூஸ் பண்றாங்க, உலகத்தில் நடக்கும் மாறுபாடுகளை வைத்து வாக்கியம் தான் பெஸ்ட்னு சொல்றாங்க. பல்வேறு ஜோதிட அன்பர்கள் வந்து திருக்கணிதம் ஆய்வு முறைக்கு ரொம்ப சிறந்ததாக இருக்கு, பெர்ஃபெக்ட் சொல்யூஷன் கிடைக்குது, ப்ரூவ் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க சார். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடுன்னு மேக்ஸ்ல வரும், முன்னாடி ஒரு 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதை நிரூபி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு குறிப்பு வந்து அப்ளை பண்றோம், ஒரு ஃபார்முலா அப்ளை பண்றோம், இதனால் நீங்கள் சொல்வது என்ன ஆதாரம் அப்படின்னு சொன்னா திருக்கணிதத்துல அந்த ஆதாரம் வெளிப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஜோதிடம் என்பது ஒரு சயின்ஸ் அப்படின்னு கூட. ஆனால் சிறந்த ஜோதிடர்
பல்வேறு பாதைகள் இருந்தாலும் நம்ம அப்ளை பண்ண போறது ஒண்ணு. ஆவகம், காரகம் என்பது மாறாது. கேந்திராதிபத்திய தோஷம், கேந்திரங்கள், திரிகோணங்கள் என்ற பல்வேறு முறைகள் இருக்கு. அதெல்லாம் மாறாது. ராசி, அம்சம், ரேகானம் இந்த மாதிரி பல்வேறு கட்டங்கள் இருக்கு. தச வர்க்கங்கள் இருக்கு. கிரகங்கள் வேணும்னாலும் அந்த திருக்கணிதத்துல ஒரு டிகிரி வாரியா மாறும். ஆனால் அந்த கோட்பாடுகள்னு சொல்றோம் இல்லையா, ரூல்ஸ், அது மாறாது. அதனால் நம்ம அடிப்படை ஜோதிடத்துல நம்ம கோட்பாடுகள் பயின்று கொண்டு அதை திருக்கணிதத்திலையும் அப்ளை பண்ணலாம், வாக்கியத்திலையும் அப்ளை பண்ணலாம். நாம ரெண்டையுமே எடுத்துக்கிறோம். ஜோதிடம் என்பது அறிவியல் மற்றும் கலை. சிறந்த ஜோதிடர் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திருப்பார். எழுந்திருந்து காலை கடன்களை முடித்து விட்டு, காலை கடன்னா ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா குளிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லை. காலை கடன்னா இறைவனை வணங்கி தன் காரியத்தை துவக்குவார். சூரிய நமஸ்காரம் பண்ணுவார். ஜோதிட யோகான்னு மட்டும் சொல்லல, சூரியனையே வணங்குவார். சந்தியா வந்தனம் எல்லா முறைகளையும் ஃபாலோ பண்ணுவாரு. டெய்லி கோயிலுக்கு போவாரு. இது எல்லாமே ஆர்ட்ஸ். ஒரு சிறந்த ஜோதிடருக்கு ஒரு ஆர்ட்ஸ். அது மூலமா அவருடைய கற்ற கலைகள் மூலமாகவும் அவர் கற்ற கோட்பாடுகளையும் அப்ளை பண்ணி அவர் கணிப்பார். கண்டிப்பா ஆர்ட்ஸ் வேணும். நம்ம என்னதான் சயின்டிபிக் ப்ரூஃப் இருந்தாலும் ஆர்ட்ஸ் வேணும். காலங்கள் மாறிக்கொண்டு இருக்கு. முன்னாடி ஒருத்தருக்கு 2 சகோதரர்கள் 4 சகோதரிகள் இருப்பாங்க. ஆனா இப்ப ஒரு குழந்தை இருப்பதே அரிதாகிவிட்டது. இந்த மாதிரி காலங்கள் மாறிக்கொண்டே இருக்குது. இப்ப இது சயின்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டா ஒரு ஜாதகத்துல இவருக்கு 5 குழந்தை இருக்கணும். 5 குழந்தை இருக்கணும்ல. ஏன்னா கால மாறுபாடுகள், அது ஆர்ட்ஸ் இது கை கொடுக்கும். கால மாறுபாடுகள் ஆயிடுச்சு. ஜோதிடத்துல எதிரிகளை வெல்வார்னு இருக்கும். இப்ப கால மாறுபாடுகள்ல எங்க போர் நடக்குது, போர் நடக்கும், எதிரிகளை வெல்வார் அப்படின்னு வரும். எங்க போர் நடக்குது? அப்ப ஆர்ட்ஸ் இங்க கை கொடுக்கும். ஆர்ட்ஸ் இல்லாம சயின்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு பலன்களை எடுக்க முடியாது. ஆய்வு என்ன பண்ணலாம், ஆனா பலன் எடுக்கிறதுக்கு ஆர்ட்ஸும் வேணும். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆல்வேஸ் கோஸ் டுகெதர். அறிவியலும் கலையும் இணைந்தே செல்கிறது ஜோதிட உலகம். இந்த வகுப்புல நம்ம ஜோதிடம் என்றால் என்ன, ஜோதிடர் என்பவர் யார், ஜோதிடம் என்பது அறிவியலா அல்லது கலையா என்பதை பற்றி ஒரு கலந்துரையாடல் செய்வோம். அடுத்த வகுப்பில் சூரிய குடும்பம், ராசி மண்டலம் பற்றி தொடருவோம். நன்றி.